சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஊருக்கு புதுசா குடி வந்திருக்காவா பாட்டி? ஆமா, நீ யாரு? அத நான் கேட்கணும். இப்ப எதுக்கு வண்டி மேல ஏறி நிக்கிய? யாரு நீங்க? கீழே இறங்குங்க முதல்ல. இப்ப தம்பி ரொம்ப ஓவரா பேசாத. எங்க தெருவுக்கு வந்துட்டு நான்லாம் குடுகுடுன்னு யாருன்னா தேங்காய் மரத்துல போய் மாங்காய் பறிச்சிருவேன். கிளவி சரியான ஆளா இருக்கும் போல இருக்கப்பா. வாயை கொடுத்துடக்கூடாது. ஐயா, மேல ஏறிட்ட இப்ப இறங்க முடியலையே. ஏன் செல்லத்தாயி பச்சைக்கு கொஞ்சம் வாங்கலாம், கொஞ்சம் கைய பிடிச்சு இறங்குங்க. இறங்க முடியல. நீ தேங்காய் மரத்துல ஏறி மாங்காவே பறிக்க முடிய ஆளு உனக்கிட்டே வா. இறங்கு கம்மியதுவா இறங்கு. வெளியே பக்கா இறங்க முடியலன்னா ஒரே அடி தோப்பு கட்டி இருந்து சாடுங்க. ஏ பஞ்சி, ஒரே அடி என்ன ஜோலியா முடிக்கலான்னு பாத்துட்டு இருக்கியோ? இப்பதான் ரெண்டு ஏரியும் பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னைக்கு என்ன கோமரியா கிளவி ஆயாச்சு போறதுக்கு இப்படி குடுகுடுன்னு வண்டி மேல ஏறுத? சின்ன வயசுல மரத்துக்கு மேல ஏறினா சரி, இப்ப இப்படி ஏறலாமாக்கா? என்னதை யோசிக்காண்டமாக்கா? ஏதான் யாரி போட்டேன் பழைய நினைப்புல. சரி இறக்கி விடுங்க ரெண்டு பேரும். பாத்துட்டே இருக்கல இந்த பய வேற ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு மரம்னு அரைச்சிட்டு கிடக்கா. இறக்கி விடுங்க, கேவலப்படுத்தி போடாதீங்க. அப்படியே ஒத்த கால கீழே இறக்கு. ஒத்த கால நான் பிடிச்சிடுவேன், ஒத்த கால பஞ்சக்க பிடிச்சிடுவா. தம்பி, இந்த வீட்டுக்கு இன்னொரு பொம்பளை வந்து வீட்டெல்லாம் சுத்தி எடுத்து பார்த்துட்டு இந்த அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனா. கடைசியில ஆனா அடக்கத்தே காணல. இந்த போன் நம்பர் வேற தந்துட்டு போனா. போன் நம்பரும் எங்க போன்ல இருந்து நான் இதா போயிட்டு அழிஞ்சு போயிட்டு. கடைசியில் நீனா புதுசா அந்த வீட்டுக்கு வர? உனக்கு கல்யாணம் முடிஞ்சா எப்படி? ஐயே பாட்டி, நான் அந்த வீட்டுக்கு குடி வரல. பொறவி யாருப்ப குடி வர? குடி வரக்கூடிய ஆளை காணல. பாத்திரம் பண்ண மட்டும் வந்திருக்கு. பாட்டி, குடி வரக்கூடிய ஆளு யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த அட்ரஸ் தந்து இந்த ஜாமான்லாம் கொண்டு இறக்கி இருக்குன்னு எங்க கம்பெனில சொன்னாங்க. அதான் கொண்டு இறக்கியாச்சு. குடி வரக்கூடிய ஆளு அடுத்தால வண்டியில எதுவும் வரும்னு நினைக்கேன். எல்ல தையி பஞ்சி, இந்த வீட்டை முதல்ல சுத்தி அடிச்சு பார்த்துட்டு இந்த அட்வான்ஸ் குடிக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனவ ஒரே போக்கா போயிட்டா போல இருக்கு. அப்ப யாருன்னு பேரு மறந்து வச்சா சவுத்த லட்சுமின்னு வந்துச்சு. வீரலட்சுமி இல்லையா? ஞாபகம் வந்துட்டு பாக்கிய லட்சுமி. ஆமா, இந்த பாக்கிய லட்சுமி அவதான் வாரேன்னு சொல்லி சொன்னா. போனவ ஒரே போக்கா போயிட்டா போல இருக்கு. சரி வேண்டாம் நினைச்சிருப்பாளா இருக்கும். யாருக்காவது புதுசா இந்த வீட்டை கொடுத்துருப்பாளா இருக்கும். நம்மளே மாதிரி யாராவது ஒரு ஆள் வந்துச்சுன்னா கொள்ளலாம். நம்ம கூட நல்ல சாயின் அடிச்சிட்டு கதை கொடுக்க நல்ல வசதியா இருக்கும் பத்தியா? சரி பாப்புங்க யார்தான் வரான்னு. பாக்கியலட்சுமி, அப்ப நீ தாங்க வாரியாக்கோ? ஆமாச்சி, நாங்க தான் அந்த வீட்டுக்கு வாரோம். பாத்துட்டு போய் எவ்வளவு நாளாச்சு. அட்வான்ஸ் கொடுத்தேன். இவரு ரெண்டாவது திரும்பி வாங்கிடலான்னு கூட நினைச்சேன். அதுக்கப்புறம் சரி இருக்கட்டு அப்படின்னு சொல்லி 5-6 மாசம் கழிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கே வந்துரும் சொல்லி அந்த ஆள முடிவு எடுத்து வந்துட்டோம். பார்த்துடுங்க. அதானே பார்த்தேன். என்னடா இது, இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னால ஒரு வேலை கொடுக்காம வைக்காம அந்த ஆள வேற எதுவும் வீடு பார்த்து ஊற மாத்தி போயிட்டாளா அப்படின்னு நினைச்சேன். புது ஆளுதான் இந்த வீட்டுக்கு வரப்போது போலுக்குன்னு சொல்லி நாங்க 3 நேரம் அப்படியே வெட்ட பார்த்துட்டே இருக்கோம். ஆமாப்பா, ஏன் இப்படி இவ்வளவு நாளாயிட்டு வரதுக்கு? அன்னைக்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டு அடுத்த வாரம் வந்துருன்னு சொல்லிட்டு போனியே. நம்ம நினைச்சபடியாச்சு எல்லாம் நடக்கு. நம்ம ஒண்ணு நினைக்க அது ஒண்ணு நடக்கல. நான் அப்படிதான் நினைச்சிட்டு போனேன். அட்வான்ஸ் கொடுத்துட்டு அடுத்த வாரமே வீட ஒதுங்க வச்சு வந்துடலான்னு பார்த்தேன். கடைசியில பார்த்தா என் மொபைல் கொஞ்சம் உடம்புக்கு முடியாம ஆயிட்டு. மாசமா இருக்கல்லம்மா? எத்தனை மாசம் ஆச்சு? என்ன மச்சி இது? என்ன சோம்ல? வீட்டை பார்த்துட்டு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டேன். போகும்போதே அந்தால அங்க போய் வீட ஒதுக்கணும்னு மறுநாள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து என் மொபைல் ஒரு குண்டு தூக்கி போட்டா. எம்மா வயித்துல இருக்க பிள்ளைக்கு துடிப்பே இல்லாம காலையில இருந்துன்னா. நானும் பதறி அடிச்சுட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனேன். டாக்டர் அம்மா சொல்லிட்டா ஒரு வாரம் கிட்ட ஆஸ்பத்திரியில இருக்கணுமான்ட்டா. வேற என்ன செய்ய, ஆஸ்பத்திரியில இருந்துட்டு அந்தால வரும்போதே சொல்லி விட்டாங்க. எம்மா 2-3 மாசத்துக்கு பிள்ளைய வந்து எந்த இதுவும் வேலையும் செய்யப்படாது, ரெஸ்ட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. அந்த ஆளதான் எங்க இருந்து வீட்டை ஒதுக்க அப்படின்னு அந்த ஆளே அந்த வீட்டுல இருந்துட்டோம். இப்ப கொல்லமாமா நல்ல துடிப்புலாம் இருக்கா பிள்ளைக்கு? ஆமா, இப்போ உன் பிள்ளைக்கு ஒண்ணு இல்ல, நல்ல துடிப்புலாம் இருக்கு. போன வாரம் தான் ஆஸ்பத்திரியில போய் செக்அப் பண்ணிட்டு வந்தேன். அந்த ஆளதான் சரி வீட்டை மாத்திடுவோம் அப்படின்னு வீட்டு ஓனருக்கு போன் அடிச்சு சொன்னேன். ஐயா கொஞ்சம் 2 நாள் பொறுத்துடுங்க, நான் வந்துருவேன் அப்படின்னே. அவரு நல்ல மனுஷன், பரவாயில்ல சரிமா வாங்கன்னாரு. அந்த ஆளதான் சரின்னு ஜாமான்லாம் ஒதுக்கி எடுத்துட்டு அந்த வந்தாச்சு. எத்தனை மாசமாச்சு பிள்ளைக்கு? 8 நிறைவாயி 9 ஆரம்பிச்சிருக்கு இப்பதான். அப்ப 4 ரொம்ப இல்லையே, கிட்டத்தட்ட வந்துட்டு போல இருக்கு நெருங்கிட்டு. ஆமாச்சி, அதான் இங்க வந்துட்டேன். ஆஸ்பத்திரி போறதுக்கு இங்க இருந்து வசதியா இருக்கும் பத்தியில, பக்கத்துலதான் ஆஸ்பத்திரி. அதுவும் இல்லாம கொஞ்சம் வயசான ஆள்கள் பக்கத்துல இருந்தா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும் பத்தியில. அவளுக்கு ஒண்ணுன்னா எனக்கு கையும் ஓட மாட்டுக்கு, காலும் ஓட மாட்டுக்கு, தலை கிருகிருன்னு சுத்திருது. என்ன செய்ய? பாக்கியலட்சுமி கவலைப்படாத, நோடி வந்துட்டு இல்ல, நாங்க இருக்கோம். எப்ப பார்த்தாலும் கிடதான் சுத்திட்டு தெரியும். எங்களுக்கு என்ன வேலை சொல்லி? உன் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வயிறு வலிக்கு எங்களை உடனே கூப்பிட்டுருன்னு. பாக்கியலட்சுமி என்ன எப்படி கூப்பிட இவள அப்படின்னு என்ன நினைச்சுக்கிடாத. எந்த ராத்திரியானாலும் சரிதான். நான்லாம் என் வீட்டு வாசல் முன்னாலதான் வந்து கட்டில போட்டு படுத்து கிடப்பேன். நாட்டு ராத்திரியானாலும் சரிதான். ஒரு சத்தம் கூட என்ன வந்துருவேன். ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. நீங்க எல்லாம் இப்படி பேசும்போது எனக்கு எவ்வளவு தைரியமா இருக்கு தெரியுமா? நான் பயந்துட்டே இருந்தேன். ஆமாச்சி, எப்பவுமே நீங்க வெளியில தெருல தான் படுத்திருப்பீங்களோ கட்டில போட்டு. ஏன் வீட்டுக்குள்ள போய் படுக்க வேண்டியதுன்னா என்ன மாதிரி பரபரன்னு ராத்திரி எல்லாம் காத்தடிக்கி ஒண்ணு செய்யாத உங்களுக்கு? வீட்டுக்குள்ள போய் படுக்க வேண்டியதுனாச்சி. பாக்கியலட்சுமி, அது யாரும் ஒண்ணு இல்ல, நம்ம வெள்ளையம்மாக்க வீட்டுல இடம் இல்லன்னு இல்ல, வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட இடம் இருக்கு. நம்ம வெள்ளையம்மாக்க சீட்டை என்னைக்கு கிழிச்சு அவ மரமா அந்த கட்டில தூக்கி வெளியில எரிஞ்சிட்டா. அதான் வீட்டுக்குள்ள சீட் இல்லாம நம்ம வெள்ளையம்மாக்கா தெருல கிடக்கா.
இக்க ஜாமான்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஆளுகள் வருமா இல்ல நான் ஒத்தையில எடுத்து வச்சிட முடியாதுலக்கா? 5 நிமிஷம் பொறு தம்பி, ஒரு 3 பேர் வாரன் இருக்காங்க இந்த ஜாமான்லாம் இறக்கி தரதுக்கு. வந்தனா அதுக்கப்புறம் இறக்கி தந்தா வண்டி எடுத்துட்டு போனே துட்டு தந்துறதே. சரிக்கா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் வெயிட் பண்ணுதேன். பைக்கலட்சுமி பிள்ளைய நடுத்தர்லயே நிக்க விட்டு பேசியாச்சு. சரி வீட்டுக்குள்ள போங்க, எவ்வளவு நேரம் ஆச்சு வந்து போங்கம்மா. நாங்க வேணா பொருள் எல்லாம் எடுத்து இதுக்கு உதவி செய்யட்டுமா? இங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பாட்டி, ஆள்கள் வருது. ஏமாக்கா நீ உள்ள போமாக்கா, வாசல்ல நின்னுட்டு இருக்க பிள்ளை எவ்வளவு நேரம் நிப்ப? பிள்ளை தச்சு பிள்ளை வண்டது நமக்கு சாவி இருக்கு, விட்டு திறந்து உள்ள போ. சரிம்மா. சரி பைக்கலட்சுமி கொஞ்சம் கழிச்சு வரேன் என்னமா? சரி பாட்டி. இந்த ஊரு ஆளுகளு இடம் வீடு எல்லாமே சூப்பருக்கா. பேசாம எனக்கு என்ன தெரியுமா தோணுது, என் சொந்த வீட்டை வாடகை விட்டுட்டு பேசாம தெருல ஏதாவது ஒரு வீடு இருந்தா வாடகை பார்த்து வந்துடலாம் போல இருக்கு. அவ்வளவு நல்லா பிடிச்சிருக்குக்கா எனக்கு. ஆமா தம்பி நீ சொல்லுது நெசம்தான். டிவி இன்னமா என்கிட்ட மறைக்க எல்லாம் அடிச்சு பத்தணும் டி. என்ன மன்னிச்சிருமா, உண்மையை சொல்லிருக்கம்மா. நான் மாசமா இல்லம்மா, சும்மாதாம்மா இவ்வளவு நாள் நடிச்சேன். என்ன மன்னிச்சிருமா. இந்த விஷயத்தை வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாதம்மா, குறிப்பா அண்ணங்கிட்டையும் சொல்லிடாத. அந்த இருக்கால அவதான் உன் மருமகாரி, என்ன அத்தனாகாரி, அவட்ட சொல்லிடாதம்மா. தெரிஞ்சுனா அவ்வளவுதான், வீட்டை விட்டு என்ன அடிச்சு பத்திடுவாமா எல்லாரும் சேர்ந்து. மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லணே. நான் செஞ்சது தப்பு தானே, தப்புதான், என் சூழ்நிலை அப்படி, நான் செய்ய வேண்டியதாயிட்டு. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுனே, நீ சொன்னா போதும்னே எனக்கு. என்ன இப்படி பதில் சொல்லாம போவாதனே, 2 அடினால நீ அடிச்சிருந்தே. அம்மா நீ நாதே என்ன மன்னிச்சிருமா. இவ்வளவு நேரம் எங்க அம்மா நினைச்சு இவ காலில் கண்ணு முடிச்சு வந்து விழுந்து கொண்டாடிட்டேனே. இவ கல்லே கிடந்து இவ்வளவு நேரம் மன்றாடிட்டு கிடந்தேன். இதை விட அவமானம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. எம்மா எம்மா எங்க போய் தொலைஞ்ச? இன்னைக்கு அவளை அடிச்சு கொல்லாம நான் விட மாட்டேன். எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது. அம்மா பெத்த தாயம்மா, நீ என்ன பண்ணி கொல்லுதே? டேய் உன்னெல்லாம் இருந்த இடம் தெரியாம ஆக்கணும் டி. என்னங்க ஒரு மாதிரி பேசுறிய? உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும், வைக்காதது ஏன் தப்புதான். அன்னைக்கே எங்க அம்மா வீட்டுல இருந்து என்ன கரகரன்னு இழுத்துட்டு வந்தீங்க. வீட்டோட மாப்பிளையா வாரும் போய் நல்ல ராஜ யோகம் நல்ல கிடைச்சு போச்சு, நல்ல ராஜ சாப்பாடு கிடைக்கும், அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், ஆனா பூனை 62 சொல்லி என்னை இழுத்துட்டு வந்து இங்க வந்து என்ன அசிங்கப்பட வச்சிருக்கியா நீ? வாயில வரதெல்லாம் பொய், உன் பொய்யால நான் இப்ப சீரழிஞ்சு கிடக்கேன். அட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிச்சிட்டி நீ. எங்களெல்லாம் இருந்து ஏமாத்திருக்க. எத்தனை மாசம்? 6 மாசம். 6 மாசமே நீ ஏமாத்திருக்க நீ. நம்மோட வாயில வந்தது, வாயில சூடு சூடு சூடு. இதை விடுங்கட்டே. ஐயா விடுமா, நீ அவளை சாச்சி போடுதேன். அவன் இன்னும் திமிர அடங்கியிருக்கான் பாரு, எந்த தப்ப உணர்ந்திருக்கான் பாரு. உணராம சும்மா கல்லால வளர்ந்து கிடக்கா. அவளை நெசம் நினைச்சிடாத, அவ அழகிக்கு பின்னாடி பெரிய நடிப்பு இருக்கு, நடிப்புக்காரி. பொட்டி பொட்டுக்கல தூக்கடி. எங்க போனோம்? நீ பண்ண கூத்துக்கு உன்னை அமெரிக்கா வீட்டு காட்டி கூட்டு போவேன், எங்க அம்மா வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறேன். என்னது உங்க அம்மா வீட்டுக்கா? இதோட வந்துரு, இல்ல உங்க அம்மா கையால இன்னைக்கு அடி வாங்கி சாவு போறேன். யோ கில்மா. யாருட்டி சொன்ன கில்மானு? உமர்ட்ட சொன்னவே டுபுக்கி. என்னடி அடிய வாங்கிட்டு பேசாம நிக்க கல்லு கணக்க? பாரு வை, உமர் அடிக்கல நான் பயப்பட மாட்டேன், அதுக்கு வேற ஆளை பாரு. அந்த காலம்லாம் மலை ஏறி போச்சு. உள்படுத்தவா எவ்வளவு திமிர பேசுடி, செய்யதையும் செஞ்சு போட்டு திமிர எடுத்து பேசுத நீ. கிளம்புடி கிளம்புடி, இனிமே இந்த வீட்டுல உனக்கு சீட்டு கிடையாது. கிளம்புடி. கிளம்புன்னு சொன்ன உடனே சொல்லுங்க ஏஜமா, நாய்க்குட்டி மாதிரி வாழ ஆட்டிக்கிட்டு உங்க பின்னால லோலோலோன்னு வாரே அப்படின்னு சொல்லுதுக்கு என் நெத்தில கேன கிறுக்கின்னு எழுதிருக்கா இல்ல முட்டா பிசுன்னு தான் எழுதிருக்கா? உனக்கு பொண்ணே போடுவேன். உன் போக்கு கூடி போச்சுடி, உன் போக்கு கூடி போச்சு. எவ்வளவு அடி அடிச்சு அடங்க மாட்டேலடி, அடங்க மாட்டேங்கிய. இவ்வளவு நாள் என் போக்குல உள்ளதை தின்னுட்டு பேசாம கிடந்தேன். இப்பதான் என்ன வில்லியா பாக்க போற. எல்லாரும் சும்மா இருந்த சுரிஞ்சு விட்டுட்டாங்க. நீ எல்லாம் ஒரு வில்லியா, நீ எல்லாம் ஒரு காமெடி பீஸ், ஒன்றுக்கு ஆக மாட்ட, டப்பா பீஸ், டுபாக்கூரு, அப்படி இப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் வில்லத்தனத்தை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். திருந்திட மாட்டேன், எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்த மாட்டேடி. என்னதுல போய் முடிய போகுதுன்னு தெரியல. பேசாம உன் புருஷன் பேச்ச கட்டிட்டு உன் மாமியை விட்ட பார்த்து போயிரு. பாரு என்ன பண்ணனு எனக்கு தெரியும். இவ அடங்க மாட்டா, இவ என்னத்தையோ உன்னை வாங்கி கட்ட போறான்னு நினைக்கேன். அதுக்குதான் இவ ஆடிட்டு இருக்கா, ஆட்டம் அதிகமா இருக்கு. எங்க அண்ணன் வந்து சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன், அப்பதான் போறேன். நீங்க யாரும் சொல்லி நான் போகணும்னு அவசியம் இல்லை எனக்கு. அடங்காதவள, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் இங்கதான் இருப்பேன். சில்வண்டு இவ்வளவுக்கு வாய திறக்காம வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கா, பேசாம நிக்கா. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கா, ஒரு ரியாக்ஷனையும் காணலையே. எங்க அம்மா அடிக்கும் போது மட்டும் எத்தேன் ஒத்தேன்னா, அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்லாம நிக்கா. அவ காமா இருக்கத பாக்கும்போதுதான் கொஞ்சம் கலக்கமா இருக்கு. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆளு நீ இல்ல நீலாம்பரி. இனி புது அவதாரம் எடுத்திருக்க, அப்படிதான் நீ இருக்கணும். அப்படி இருந்தே ஒண்ணு சாப்பிட்டுருக்க மாட்டே போல இருக்கு. ரொம்ப அஸ்தியா இருந்தப்பல இருக்கு. ரொம்ப வேற பேசி இருக்கியே, அதான் ஒரு டீ
அவ ஓட்ட வடக்கே நீ பட்ட பாடு தெரியும். நான் பாரு உன்னை இரிங்கா நல்லா இருப்ப வந்துரு இதோட. சொன்னா கேளு, எதுலயாவது சிக்கி சுழன்றத. யோ சூனாப்பானா, எனக்கு எல்லாம் தெரியும். வாய மூடும். பாரு மருமலை, சொன்னா கேளு. வீணா அவளை இங்க வச்சிருந்தோன்னு வச்சுக்க, உனக்கும் சர எனக்கும் சர சவத்தை போட்டு அவ இவ்வளவு நாள் இங்க இருந்தாச்சுல, மாமியா வீட்டுல போய் நல்லபடியா வாழட்டு. அவ புருஷன் கூட போனாதான் நல்லது நமக்கு. நான் எல்லாம் ஒரு காரண காரியமா தான் சொல்லுவேன். கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டுதே, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நேரம் வரும், அப்ப நானே அனுப்பி விட்டுறேன். அதுக்கப்புறம் அவ அதை செஞ்சா இதை செஞ்சா அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லாத. அதுக்கப்புறம் நான் பொல்லாதவனா மாறிடுவேன். ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க் திங்க மாதிரி. அடியே நீலாம்பரி, உன்னைய ஒரு கரகாணாம நான் இங்க இருந்து விடுவானாக்கோ? என்னையவே ஏமாத்திருக்க, அப்ப நான் விடுவனா? இங்க வச்சு அவனை செய்யறேன் பாரு. இருங்க நீ, உங்களுக்கு சூடா ஏதாவது செஞ்சு கொண்டாரேன். என்ன இப்படி ஒரு அடிமை இருக்கும்போது நான் எப்படி போய் இந்த வீட்டை விட்டு போவேன் சொல்லு? எனக்கு வாச்ச அடிமை அப்படியாப்பட்ட ஒரு அடிமை. அதேரா சூடா கொண்டு வரேன் இருக்கா. என்னையா சிரிக்கீரு? நாத்துனாருங்கிறது எவ்வளவு பெரிய போஸ்ட் தெரியுமா? தமிழ்நாட்டுல கேட்டு பாரு. சுழந்தடிக்கும் சூறாவளியாக்கும் நாத்துனார் போஸ்ட்ங்குது. சுனாமியை கூட மிஞ்சிடலாம், ஆனா சூறாவளி நாத்துனார மிஞ்ச முடியாது. போற போக்க பார்த்தா சூறாவளி சூத்த கத்திரிக்காவா மாற போகுது. உங்ககிட்ட நல்ல சூடா இருக்கு மக்களே, ஆளுக்கு 2 எடுத்து சாப்பிடுங்க. புஷ்பாக்கோ, இது 2 உள்ள வாங்க. எலி செருப்புலாம் புதுசா கிடக்கத பார்த்தோன்னா ஏதோ புதுசா புஷ்பாக்கா வீட்டுக்கு விருந்தாளி தான் வந்திருக்கு போல இருக்கு. அதான் அப்படி நினைச்சிட்டு வெளியே இருந்து குரல கொடுத்தேன். நீங்க 2 பேர் தானே அந்த புது ஆளு, புது பொண்ணு மாப்பிளையும்? ஆமாக்கா, நாங்க 2 பேர் தான். உட்காருங்க. இருங்கடி. இல்லக்கா, முக்கியமான இடத்துக்கு போக வேண்டி இருக்கலக்கா, அதான் கிளம்பி வந்தேன். போலாம்டி, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போவோம். இகோ புது பொண்ணு மாப்பிளைக்கும் வெறும் கொழுக்கட்டையை கொடுத்து விருந்து கொடுத்து ஏமாத்திரலாம் நினைச்சியா? அட போட்டி விலை யாரு வா, உட்காருட்டி முதல்ல. உங்களுக்கு ஆளுக்கு 2 கொழுக்கட்டை எடுத்து வாடியாரேன். எம்மா யாழினி, உங்க ஸ்மால் ஆண்டி கை பக்குவோம். நாங்கெல்லாம் காலையில எழுந்துச்சு கைய நக்குவோம், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். வசந்தி அக்கா, நீங்க நல்ல காமெடியா பேசுறீங்க. ஆமா யாழினி, காமெடியா பேசினதுன்னு அப்படி கலகலப்பா இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் அவியல தங்கக்கோ கொஞ்சம் குழம்பு தங்க கூட்டு தாங்க அப்படின்னு வாங்கிட்டு போயிடலாம். இப்படியே உங்க அத்தை வீட்டுலதான் பாதி காலத்தை ஓட்டுது இந்த 4 முடி. இப்போ உன்ட்ட கேட்டாளாவா? இல்ல 4 முடி, உங்க அருமை பெருமைகளெல்லாம் எடுத்து விடணும்ல. அவளுக்கு தெரியாது பாத்தீங்களா, புது ஆள்ல சொன்னாதானே தெரியும் யாரு எப்படியாப்பட்ட ஆளு, எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா. உங்க அருமை உங்களுக்கே தெரியாது. ஏசாம இருங்க, அப்பப்போ உங்களை பத்தி நான் சொல்லுவேன். அப்பமெல்லாம் அந்த மூஞ்செல்லாம் அப்படி ஒரு மாதிரி திருக்கிக்கிட்டு செவந்துக்கிட்டு வரப்படாது. எல்லாத்தையும் ஜாலியா சந்தோஷமா கேட்டுட்டு விடணும். அப்படியே என்னென்ன சொல்லி நம்மள கேவலப்படுத்த போறாள தெரியலையே. இடத்த காலி பண்ணலாம்னா புஷ்பாக்கா வேற கொழுக்கட்டை எடுக்க போயிருக்கேன் இருக்கா. கொழுக்கட்டை வம்பா போயிருமே. இன்னும் இருக்க நம்ம மானத்தை வாங்கிருவல. இருக்கலாமா இல்ல எந்திரிச்சு போலாமா? எந்திரிச்சு போனா கொழுக்கட்டை வம்பா பறிவிருமே அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? கொழுக்கட்டை கேண்டிதான் நாங்க உட்கார்ந்துருக்கேன், போதுமா? அப்பா, இப்பதான் உண்மையே சொல்லியிருக்கிய. நீங்க ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரல இன்னைக்கு நிரூபிச்சிட்டே. அப்படியே என்னங்கடி, ஆளுக்கு 2 கொழுக்கட்டை சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் பாத்துக்க, பூவா இருக்கு. என்னைக்கு விருந்துன்னு சொல்லுங்க புது பொண்ணு மாப்பிளைக்கு. பேசாம இருந்துட்டு இருக்க. இது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைல, அதான் நாளைக்கே வச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி பிள்ளைகளும் சொல்லிட்டே கிடக்கு, எம்மா நாங்க வீட்டுல இருக்கும்போது அண்ணனுக்கும் மைனிக்கும் விருந்து வையுமா, நாங்க பள்ளியோடத்துக்கு காலேஜ் போன அப்புறம் வச்சிடாதம்மா சொன்னா கிளம்பான் இருக்காவோ. அதான் நாளைக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி இந்த மனுஷன் வந்தோன்னே எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லணும். வேற என்ன வேலை? வாங்கிட்டு வந்தாருன்னா காலையில சட்டுப்புட்டுன்னு எல்லாத்தையும் செஞ்சு மத்தியானம் விருந்து வச்சிடலாம். நாளை காலையில ரொம்ப நாளைக்கு அப்புறம் பூரியும் கொஞ்சம் குருமையும் வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி அப்ப அதை செய்யண்டா போல இருக்கு. இப்படி கல்யாணம் விட்டுனா நாளா காலையில ஒண்ணுமே செய்ய மாட்டேன். அதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு தெரியுமா? இதுல என்ன ட்ரிக் இருக்கு? காலையில இருந்துச்சு டிஃபன் செய்யறதுக்கு உங்களுக்கு மடி. எல்லாரும் கேட்டுடுங்க. எங்க ஊர்ல சொந்தக்கார வீட்டுல ஒரு கல்யாணம். அந்த நானும் இங்க இருந்து சரி போயாச்சு. அந்தால எங்க மைனி வீடு தான் எங்க பக்கத்து வீடு. அதுல எங்க மைனி சேர்த்து கூட்டு அதுல கல்யாண வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நினைச்சு எங்க மைனியை கூப்பிட போனேன். அந்தால எங்க மைனிட்ட போய், மைனியா காலையில என்ன சாப்பிட்டியா? நான் இப்பதான் ஊர்ல இருந்து வரும்போது கொஞ்சம் புட்டை வச்சு சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. மைனிகார் தான், அதாவது பெரியப்பா மோவனுக்கு பொண்டாட்டி. அவ சொல்லுதா, ஏன் கூறுகட்ட கிறுக்கி புட்டை வச்சு சாப்பிட்டியா? நல்ல பிள்ளை நீ. ஒரு கல்யாண வீடுன்னு வந்துச்சுன்னா எதுக்கு காலைல சாப்பாடு செய்யணும்? நான்லாம் காலையில சாப்பாடு செய்ய மாட்டேன், பட்னி தான், கொலை பண்ணியே நாங்கெல்லாம் இருப்போம். என்னடி சொல்லுத? காலையில சாப்பிட மாட்டாவளா? ஆமாக்கா, காலையில எழுந்திரிச்சு பல்ல தேய்ச்சிட்டு ஒரு கப் காப்பியை மட்டும் தான் குடிப்பாவலாம். அதோட கொலை பட்னியா கிடப்பாவலாம். இது நல்லா இருக்க. ஆமாச்சிட்டு ஜம் ஜம்னு நல்ல மேக்கப் போட்டுட்டு அந்தால கிளம்பி வந்தாச்சு எங்க மைனி. அந்தால போய் மொத பந்தில உட்கார்ந்தாச்சு. அந்தால இலையில ஒன்னொன்னா வைக்கான். எங்க மைனி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கா. நான் பக்கத்துல அணில் மாதிரி உட்கார்ந்து குறிச்சிட்டு இருக்கேன். என்னையா இது? உலக அதிசயத்துல 8வது அதிசயமெல்லாம் இருக்கு. அணில் மாதிரி கொறிச்சிட்டு இருந்தீங்களா? அதுவும் நீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, மொத தடவை வச்சு சோறுதான். அது 4 பங்கா வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு பருப்புக்கு, அடுத்தல சாம்பாருக்கு, அடுத்தல கொஞ்சம் ரசம் ஊத்தும் போது என்னால திங்க முடியல. கறியெல்லாம் கொஞ்சம் கூட்டெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கேன். அடுத்தல பாயசத்தையும் பப்படத்தையும் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கேன். பழத்தை கூட சாப்பிட முடியல பத்துக்கா. ஒரு மாதிரி திட்டுமுட்டு அடிச்சுட்டு வருது. நான் பக்கத்துல வாரக்கண்ணு வச்சு பாக்கேன். எங்க மைனி காரி சும்மா மொத ரவுண்டு சோத்த பருப்புல தீத்து விட்டா.
சாம்பாருக்கு, வத்த குழம்புக்கு, ரசத்துக்கு, மோருக்குன்னு தனித்தனியா ரவுண்டு சோறு வேற வாங்கியிருக்கா. கடைசியில பாயசம் ஊத்தி எல்லாத்துக்கும் போலி வேற போட்டாச்சு. அதுல ஏன்ட்ட கேக்கா, இடி உனக்கு போலி வேணுமான்னு கேட்டா. எங்க மைனிகாரி அடுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டா. அப்படியாப்பட்டவ பாயாசத்துல பொங்குதால நினைச்சேன். சாவத்த அவட்ட இருந்து போலி வாங்கி திங்கவா, பாவம் தின்னுட்டு போட்டு நல்ல வயிறார காலையில வேற சாப்பிடல வேற சொல்லியிருக்காள. நம்ம கிட்டதான் ஏற்கனவே ஒரு போலி இருக்க அப்படி நினைச்சிட்டு வேண்டாம் மைனியோ அப்படின்னு அடுத்த நிமிஷமே ஏன் இலையில கிடந்து போலி எடுத்து டபக்குன்னு அவன் வாயில போட்டுட்டா. அலுமுடி என்னால சிரிப்பு தாங்க முடியல. உங்ககிட்டே ஒரு ஆளு ஆட்டையை போட்டிருக்குன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும். ஆமா சின்னபுடி சரியான ஆளா இருந்திருக்கா. அம்மா ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். அங்க ஒன்னோட திங்க முடியாம கிடந்து நெளிஞ்சுக்கிட்டு வரேன். அவ இலைய சுத்தமா கழுவி தொடச்ச மாதிரி தொடச்சு எடுத்துட்டா. இதுக்கு காலையில திங்காம கொள்ளாம கோலப்பட்டுனே கிடந்திருக்கா போல இருக்கு. ஆமாக்கா அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயமே புரிஞ்சு இந்த அளவு கேக்கேன். மைனியோ இதான் உங்க ட்ரிக்காங்க. ஆமா உனக்கு தெரியாதாக்கோ இப்ப இதான் புது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. கல்யாண வீடா இருந்தா காலையில திங்க கூடாது. தின்னா எப்படி மத்தியானம் கல்யாண வீட்டுல போய் திங்க முடியும்? எங்க இருக்கும் இடம் வயித்துக்குள்ள அப்படிங்க. ஓகோ நாலுபடி அதத்தான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க நாளைக்கு அப்படிதானே? ஆமா சின்ன பண்ணி மத்தியானம் விருந்து வைக்கும் போது காலையில இந்த பூரிய போட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், அது நெஞ்சுக்குள்ளே நிக்கும். மத்தியானம் வரைக்கும் வயிறு பசிக்காது. அப்புறம் மத்தியானம் எங்க இருந்து விருந்து திங்க? இது எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. நாளைக்கு நீங்க விருந்து வைப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. இல்ல மக்கா இப்பதான் உங்க சித்தப்பா வருவார்ல, வந்தோன்னா அதெல்லாம் நாங்க ரெண்டு பேரும் வந்து உங்களை அழைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேனா. சித்தி ஃப்ரெண்டு வேற மதுரையில இருந்து வயாம கூப்பிட்டுட்டே இருந்தான். அவனுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு. அதான் அன்னைக்கு எப்படியாவது சாயந்தரம் கிளம்பி வந்துடான்னு சொல்லிட்டே இருக்கான். அதான் சித்தி கிளம்பலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க வேற நாளைக்கு விருந்துன்னு சொல்றீங்க, என்ன செய்ய? சரி மக்கா அத பத்தி ஒண்ணு இல்ல, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. நம்ம வீட்ல 2 நாள் கழிச்சு ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு வச்சுக்கலாம். ஐயோ அப்ப நாளைக்கு பூரியும் குருமையும் செய்யணுமா? என்ன தம்பி ராத்திரியே நீங்க சாப்பிட கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள இப்படி பெரிய கல்ல தூக்கி போட்ட மாதிரி போட்டியா? இல்லக்கோ எப்படியா இருந்தாலும் எங்க சித்தி வீட்டுல விருந்து வைக்கதானே செய்வாங்க. ஒரு 2 நாள் தள்ளுது அவ்வளவுதான். சரி அப்ப மதுரை போயிட்டு வாங்க. பொறவு பாத்துக்கலாம் நம்ம புஷ்பாக்கா வீட்டுல விருந்த. மர்மல இது என்ன கொஞ்சம் வந்துட்டு போய் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மாமியா கிளவி சும்மா கிடக்காது. எங்க போனாலும் இருக்க கூடாதம்மா. மறுமலை பின்னாடியே துரத்திட்டு இருந்துரும். இந்த வாரத்தே வீட்டுல இருக்க நேரம்லாம் கதை பேசாது. எங்கேயா போயிட்டனாலே அவ்வளவுதான். என்னவோ சுசியம் சொல்லணுமா, மாமியா கிளவி கிடந்து அலறிட்டு கிடக்கு. என்ன ஏதுன்னு கேட்டு ஓடியாருங்க. அதுக்குள்ள நீ கிளம்பி என்ன கிளம்பிட்டேன்னு எனக்கு ஒரு போன் போட. சரிடி தட்டோட கொழுக்கட்டையை கொண்டுட்டு போறேன். என் மாமியா கிளவி 2 கொடுக்கணும். தட்டு போற கொண்டுறேக்கா. சரிடி வஸ்னி தட்டு தந்துட்டு வா. இங்க தட்டு நாளைக்கு கொண்டு வரேன். நாளைக்கு சொல்லியே பாத்திரத்தவளை திருப்பி கொண்டே வர மாட்டேமா. அந்தால வச்சுக்கிடு வா. இது எங்க கிளம்புற மாதிரி இருக்கு போல. நீங்க கிளம்புங்க, நானும் அப்ப கிளம்புறேன். இருக்கட்டும் மக்கா, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போறேன். ஒண்ணு இல்ல அது சொன்னோம்ல மக்கா, அவங்கள தான் போய் பார்த்துட்டு அரிசி எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். சரி சித்தி, ஞாபகமா நான் சொல்லதெல்லாம் ஞாபகம் வச்சுடுங்க. சரி மக்களே, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. நான் கொஞ்சம் காப்பி போட்டு கொண்டு வாடியறேன். வேண்டாம் சொன்னா கேளுங்க. இருக்கட்டும், ஆளுக்கு 6 டம்ளர் குடிங்க. புஷ்பா ஏதோ யாரையும் பார்த்து பேசணும்னு சொன்னாங்க. நீங்களும் ஏதோ சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்றீங்க. யார பார்த்து பேச போறாங்க? அது வந்து யாழினி. சரி பரவாயில்லங்க, ஒன்னும் சொல்லல, நான் சும்மா தான் கேட்டேன். உங்ககிட்ட எப்படி சொல்லாம இருப்பேனா? எங்க அம்மா பழைய கோபத்தெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு உங்ககிட்ட சரியா பேச மாட்டேக்காங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிலாம் இல்ல, அத்தை நல்லதா பேசுறாங்க என்கிட்ட. இருந்தாலும் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் நினைக்கேன். இது இப்படியே தொடர்ந்துட்டு இருந்தா சரிப்படாது. அதான் புஷ்பத்திட்டு சொல்லி எப்படியாவது மாமாட்ட கொஞ்சம் பேசிட்டு வாங்க, அவங்களுக்கு தானே எல்லா விவரம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதான் சித்தியும் சரின்னு சொன்னாங்க. சின்ன பொண்ணாக்காவ கூட்டு போறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, சும்மா இருக்க சொல்லுங்க, போக வேண்டாம். இதுக்கு கவலைப்படுத, எதுவா இருந்தாலும் பேசி தீத்துட்டா பிரச்சனை முடிஞ்சு. இல்லன்னு வச்சுக்கேன், இது இப்படியே தொடர்ந்தா சரிப்படாது. அதனாலதான் சொல்றேன், கவலைப்படாத. எதுனாலும் சித்தி நல்லா அமைதியா பேசுவாங்க. எங்க அம்மா போனா பிரச்சனை தான் வரும். அதனால எங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. சித்தி மட்டும் தனியா போய்கிட மாட்டாங்க. அதான் சித்தி சொன்னாங்க, நான் சின்ன பொண்ணையும் கூட்டு போறமாக்கா அப்படின்னாங்க. நானும் சரி சித்தி தனியா போவாதீங்க, 2 பேரும் சேர்ந்து போங்கன்னே. கடைசியில பார்த்தா இப்ப வசந்தியக்கா நானும் வரேன்னு சொல்லி ஒரே புடிவாதம் பிடிச்சி அவங்களும் கூட போறாங்க போல இருக்கு. சித்திட்டு சொல்லிட்டேன், வசந்தி அக்கா கொஞ்சம் சொல்லிருங்க சித்தி, அவங்க எங்கேயும் போய் வாயை வளரப்படாது யார்கிட்டையும் அப்படின்னே. அதெல்லாம் சொல்லிருந்த மக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால நீ கவலைப்படாத, எந்த பிரச்சனையும் வெளியே வராது. சரி கொழுக்கட்டை எடுத்து சாப்பிடு, ட்ரெயினுக்கு 2 மணி நேரம் தான் இருக்கு, கிளம்பணும்ல. எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? ஆமாங்க எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மக்களே சின்ன கப்ல தான் காப்பி கொண்டு வந்திருக்கீங்க, குடிங்க 2 பேரும். சித்தி இது சின்ன கப்பா, இந்த கப்ல இருக்க காப்பிய பார்த்தா ஒரு 1/4 லிட்டர் காப்பி பிடிக்கும் போல இருக்க. இதெல்லாம் பழைய காலத்துல உள்ளது மக்களே. அதான் உங்க பாட்டி எங்க அம்மா கொடுத்தது. இதெல்லாம் பழைய காலத்து டம்ளர்லாம் பெருசு பெருசா இருக்கும், பக்கா மாதிரி இருக்கும். இப்ப எல்லாரும் வீட்லயும் 50 அளவு தான் பிடிக்கும். அப்படிதான் கப்பு வச்சிருக்காம சின்னதாட்டி. ஆனா இதெல்லாம் பெருசு பெருசா தான் இருக்கு எங்க வீட்ல. அப்படிதான் கிடைக்கு, வேற என்ன செய்ய? அதுல குடிச்சாதான் எனக்குலாம் குடிச்ச மாதிரி இருக்கும் பாத்துக்க. சித்தி உங்க வீட்ல ஒரு கப்பு காப்பி குடிச்சோன்னு வச்சுக்கோங்க, வயிறும் மனசும் நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். சரி மக்களே, காப்பி ஆறிராம குடிங்க. அப்ப நாங்க கிளம்புதோம். யாழினி இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் அப்படியே ஒரு பார்சல் போட்டு கொண்டு வந்துரு. அப்படியே ட்ரெயின்ல போகும்போது சாப்பிட்டே போயிடலாம் ஜாலியாட்டு. சரி சித்தி, அப்ப நாங்க கிளம்புதோம். நீங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு இருந்து அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. சரி மக்களே, சரிதே கிளம்புறேன். சரி மக்களே, பாத்துட்டு பத்திரமா போயிட்டு வாங்க.
போமாக்க கிளம்புமா நேரம் ஆயிட்டுக்கு இப்ப போனாதாக்கா எப்படி முன்ன பின்ன ஆகும் நேரம் ஆயிரும் இக்கோ என் மாமியா கிளம்பி எதுக்கு தெரியுமா கூப்பிட்டுச்சு அதாங்க நம்ம பாக்கியலட்சுமி அக்கான்னு ஒரு அக்கா வந்து வீடு பாத்துட்டு போனாவில்ல ஆமா அட்வான்ஸ் வர கொடுத்தாவில்ல 4-5 மாசம் வர வரல அந்த வீடு சும்மா கிடந்தலக்கா அதங்க நம்ம செல்லையான வீடு ஆமா அதுக்கு ரெடி இந்த அக்கா வீடு காலி பண்ணி பாத்திரம் படத்தோட வந்து இறங்கியாச்சுக்கா மொபைலையும் கூட்டிட்டு வந்திருக்காவலாம் அததான் எங்க வீட்டு கிளவி சொல்லதுக்கு கூப்பிட்டுருக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம் அந்த வீட்டுக்கிட்ட போகும்போதே நினைப்பேன் இந்த அக்கா எப்போதான் வருவாளோ தெரியல அப்படின்னு வந்துட்டாவளா இப்பதான் நிம்மதியா இருக்கு இடி வாங்க போவோம் இந்த சாவிய கதவு பூட்டி இந்த செடி கெடியில பூத்து வச்சுட்டு போனோம் அப்பதான் இந்த பிள்ளைல வந்தாலும் திறந்துவிடும் என் புருஷன் வந்தாலும் திறந்துவிடுவாரு என் மாமியார் எங்க கதவோட போச்சு தெரியலையே அதை தேடி கொண்டு சாவி கொடுக்கறதுல சும்மா இருந்துட்டு போலாம் எல்லாரும் நல்லா இருக்கலாமா இந்த வீட்டுக்கு வந்தாச்சுமா இப்பதான் ஜாமான்லாம் கொண்டு வந்து இறக்கனே பிள்ளையும் கூட்டிட்டு வந்தாச்சு ஆமாக்கா எங்க மாமியா கிளவி வந்து எல்லா விவரத்தையும் சொல்லிச்சு வீட்டுக்கு வாங்கம்மா ஒரு கப் காப்பி குடிச்சிட்டு போங்க பாக்கியலட்சுமிக்கா எங்க அண்ணன் வீட்டு வர போக வேண்டியிருக்கு போயிட்டு வந்து வாரேன் என்னக்கா இங்க கவலையப்படாதியா நீங்க வான்னு கூப்பிடலாம் நாங்க எல்லாரும் வந்துருவோம் சொந்தங்களே எங்க அக்காவுக்கும் எங்க அண்ணன் அதான் யாழினி அப்பாவுக்கும் என்னதான் பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கறத கேட்கறதுல எங்க அண்ணன் வீட்டுக்கு நாங்க எல்லாரும் போயிட்டு இருக்கோம் பாதி வரைக்கும் நடந்த கதை எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நடந்த கதை எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும் அத மட்டும் எங்க அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டோம்னா எங்க அக்காட்ட சொன்னா சமாதானம் ஆயிருவா எங்க அண்ணன் மேல எந்த தப்பு இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியல கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லி புஷ்பக்க சொன்னல அந்த பிரச்சனையே வந்து என்கிட்டயும் சின்ன பொண்ணுகிட்டயும் ஒரு நாள் நைட்டு மொட்டை மாடல வச்சு சொன்னா அதை வந்து 2 வீடியோல வந்திருக்கு பாத்துடுங்க அந்த லிங்கை நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கன்னு அதை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள பிரச்சனை என்ன ஏதுங்கிறது புரியும் பாதி பிரச்சனைக்கு அப்புறம் என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம முத்துப்பாண்டி அண்ணே அதான் யாழினியோட அப்பாவுக்கு தெரியும் இன்னொரு ஆளு தேவாவுக்கு அப்பா 2 பேரு தான் தெரியும் இப்ப தேவாவுக்கு அப்பா எங்க இருக்காருன்னே தெரியல ஆனா யாழினிக்கு அப்பா ஊர்ல இருக்காரு அவர்கிட்ட தான் நாங்க போய் கேட்க போறோம் அது அடுத்த வீடியோல வரும் சொந்தங்களே மறக்காம பாத்துருங்க என்ன மெட்டர்னிட்டி ஹெர்பல்ஸ் தொடங்கி 1 வருஷம் முடிஞ்சு வெற்றிகரமா 2வது வருஷத்துக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கோம் மெட்டர்னிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி ஆதரவு கொடுத்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேலும் ஆதரவு கொடுக்க போகிற உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்தியா முழுக்க ஒரு பொருள் வாங்கினா கூட கொரியர் சார்ஜ் இலவசம் தான் நிறைய ஆஃபரும் போயிட்டு இருக்கு உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்க அத பத்தின டீடைல் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க